ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் ரிவிஷனில் பார்ட் 2 பார்ப்போம். இப்போ கிராமர்ஸ் ரூல் இது எதில் எந்த எக்ஸசைஸில் வருதுன்னா எக்ஸசைஸ் 1.4 காஷியன் எலிமினேஷன் மெத்தட் எக்ஸசைஸ் 1.5ல் இருக்குது. 1.5ல் வந்து காஷியன் எலிமினேஷன் மெத்தடில் தான் சால்வ் பண்ணுறோம். அண்ட் ரேங்க் மெத்தட் எக்ஸசைஸ் 1.6. எக்ஸசைஸ் 1.7 வந்து மோரோவர் நமக்கு ரேங்க் மெத்தட் மாதிரி தான் வரும். அதில் ட்ரைவியல் சொல்யூஷன் போடுவோம், ட்ரைவல் சொல்யூஷன் போடுவோம், நான் ட்ரைவல் இல்லை ட்ரைவல் சொல்யூஷன். மோரோவர் நமக்கு ரேங்க் மெத்தட் மாதிரி தான் வரும். ஸோ இது தெரிஞ்சிட்டனாலே போதும், நம்ம மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் ரிவிஷன் பண்ணிட்டோன்னு ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம இது பார்ப்போம். கிராமர்ஸ் ரூல் பார்க்கலாம். கிராமர்ஸ் ரூலில் எப்படி வரும், எந்த மாதிரி இதை இப்படி எழுதிக்கிறோம். 5 எக்ஸ் அண்ட் ஒய்யை எடுத்துகிட்டு நம்பர்ஸ் மட்டும் எழுதுகிறோம். 5 1 -2 3. அப்போ 15 இது ரெண்டு க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். 5 3s are 15 மைனஸ் இன்ட்டு 1 இன்ட்டு -2 -2 அங்கே ஒரு மைனஸ் வரும் இல்லையா ஃபார்முலாவில். ஸோ 15 மைனஸ் ஆஃப் -2 இஸ் 15 + 2 ஈக்குவல் டு 17 which is not equal to 0. இப்போ இங்கே ஈக்குவல் டு 0ன்னு வந்துடுதுன்னா நம்ம அடுத்தது டீல் பண்ண முடியாது. ஓகே, del x is equal to, இப்போ இங்கே இருக்கு இல்லையா, இதை நம்ம இங்கே ரிப்ளேஸ் பண்ணது நான் இதில் எழுதலை. 5x - 2y is equal to -16 x + 3y is equal to 7. ஓகே, இப்போ இங்கே நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இல்லையா, இதை வந்து எக்ஸ் எங்கே நம்ம வைக்கிறோமோ எக்ஸ்ன்னு வச்சோன்னா எக்ஸில் இந்த நம்பர்ஸ் கொட்டிட்டு போகணும். ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு இருக்கிறத அதை ரிப்ளேஸ் பண்ணணும். ஒய்னா ஒய்யோட பிளேஸில் இந்த பிளேஸில் இதை ரிப்ளேஸ் பண்ணணும். இங்கே சேஞ்ச் ஆகாது, இதை ரிப்ளேஸ் பண்ணுவோம் அந்த நம்பரை. ஓகே, அந்த கோஆர்டினேட்டை இந்த கான்ஸ்டண்ட்டோட ரிப்ளேஸ் பண்ணுவோம். ஓகே, இசட் இருந்ததுனாலும் இப்போ 3/3 மேட்ரிக்ஸாக இருக்கும்போது இசட் இருக்கும். அப்போ இசட் இருந்ததுன்னா அந்த இசட்டுக்கு டெல் இசட் அப்படின்னு போடும்போது நம்ம மாற்றி போடுவோம். சொல்கிறது புரியுதில்ல, மாற்றின்னு இப்போ வந்து டெல் எக்ஸ், இப்போ எக்ஸோட பிளேஸ் இங்கே 5 1ன்னு இருக்குது இல்லையா, இந்த 5 1 ரிப்ளேஸ் பண்ணிவிட்டு -16 17 போடுறோம். இந்த ஒய்யில் இருக்கிறது அப்படியே தான் இருக்குது, -2 3. இப்போ 16 × 3 -48. இங்கே -14 ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு -48 + 14 is -34. இப்போ டெல் ஒய் போடும்போது இந்த 5 1 அப்படி இங்கே எழுதிட்டோம். இப்போ ஒய்க்கு இந்த 16 -16 7 இங்கே போடுறோம். ஓகேவா, இப்போ 5 7s are 35. 1 × -16 ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 35 + 16 is equal to 51. இப்போ பை கிராமர்ஸ் ரூல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் ஜெட்டோட வேல்யூஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ எக்ஸ் ஒய் தான் இங்கே இருக்குது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு del x by delta. del x எவ்வளோ, -34, delta 17. -34/17 is equal to -2. y is equal to del y by delta. 51/17 is equal to 3. Therefore x is equal to -2 and y is equal to 3. எலிமினேஷன் மெத்தடு. நெக்ஸ்ட் மெத்தடு இது வந்து நம்ம என்ன சொன்னோம், எக்ஸசைஸ் 1.5ல் 1.5 ஃபுல்லாக இந்த காஷியன் எலிமினேஷன் மெத்தடில் தான் போகுது. இப்போ இதை எப்படி பார்ப்போம், ஐடியா ஜென்ரலாக எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லெட் அக்மெண்டட் மேட்ரிக்ஸ், ஃபஸ்ட் அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதுகிறோம். அப்புறம் ரிடக்ஷன் மெத்தடில் எக்லோன் ஃபார்ம் வரைக்கும். எக்லோன் ஃபார்ம்னா என்ன, இந்த மாதிரி இந்த எல் ஃபார்மில் இப்படி சால்வ் ஆச்சுன்னா இங்கே வந்து 0 0 0 இந்த ஃபார்மில் இருந்ததுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே எக்ஸ் ஒய் இசட் இருக்குது, இங்கே ஒய் இசட் இருக்கும், இங்கே வெறும் இசட்டோட வேல்யூ. அப்போ நமக்கு சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த 3ம் நமக்கு 0. ஒன்று இந்த 3 ஆர் இந்த 3 எக்ஸ் ஒய் இசட் இருக்குல்ல, இப்படி இந்த ஃபார்மில் இந்த எல் ஃபார்ம் ஆர் இந்த எல் ஃபார்மில் 0 இருந்ததுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ண. ஓகே, அந்த மாதிரி ஃபார்முக்கு நம்ம கொண்டு வந்துடணும். இதுதான் எக்லோன் ஃபார்ம். எக்லோன் ஃபார்மில் இருந்ததுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதுனால. நெக்ஸ்ட்டு பை ரிடக்ஷன் மெத்தட் we will get the matrices in echelon form. Writing the equivalent equations எழுதுகிறோம், சால்வ் பண்ணுறோம், ஆன்சர்ஸு எடுக்கிறோம். எப்படின்னு இது ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாமா. காஷியன் எலிமினேஷனில் ஓகே, இப்போ இதுதான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. -2x - 2y + 3z is equal to 2, x + 2y - z is equal to 3, 3x - y + 2z is equal to 1. இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு சொன்னேன், அக்மெண்டட் மேட்ரிக்ஸாக மாற்றணும். a பார் b போடுறோம். இப்போ 2 இது அப்படியே எழுதிடுறோம். எக்ஸ் ஒய் ஜெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த நம்பர்ஸ் மட்டும் எழுதிடுறோம். 2 - 2 3 1 2 - 1 3 - 1 2.
அண்ட் பார் போட்டுட்டு இந்த ஈக்குவல் டுக்கு இந்த சைடு இருக்கு இல்லையா கான்ஸ்டன்ஸை அதை இந்த சைடு போட்டுட்டோம். 2 3 1. இப்போ நமக்கு என்ன கோல், ஏதோ ஒரு இதை நம்ம சம்மை பார்த்ததும் எங்கே சால்வ் பண்ணலான்னு நம்ம யோசிக்கலாம். என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு நம்மளோட கோல் வந்து இந்த மாதிரி இந்த சைடு 0 ஆகணும் இல்லையா, இதை 0 ஆக்கணும். நமக்கு இங்கே பாசிபிலிட்டி இருக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோ, இது 0 ஆக்க முடியும்ன்ற மாதிரி சில நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, எதை பண்ண முடியும் நமக்கு சால்வ் பண்ண முடியும் நம்ம யோசித்தோன்னா பண்ணலாம். இப்போ இங்கே பார்க்குறேன், இது வந்து 2 1 இருக்குது 2 இருக்குது. ஸோ இதை நம்ம இப்படி ரீப்ளேஸ் பண்ணுவோம், இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ R1 R2வை இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். இதுதான் இன்டர்சேஞ்சோட சைன் இல்லையா, இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம். அப்போ என்ன ஆகுது, 1 2 -1 2 -2 3 இதுவுமே சேஞ்ச் ஆகும். ஓகே, டோட்டலாக தானே இந்த ரோ ஃபுல்லாக இந்த ரோ ஃபுல்லாக இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம். இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ R2வை வந்து R2வை 2 × R1, இப்போ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா. R2 என்னவாகுது, R2 2 -2 × R1. அப்போ என்னவாகும், 2 -2 0. அது மாதிரி -2 × 2 இந்த 2 -2 -2 -4 ஓகே -6 இங்கே -6. ஸோ நமக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாம் அது என்ன நம்பராக வேணாலும் இருக்கலாம். நம்மளோட கோல் வந்து இந்த சைடு 0 ஆக்கணும். அதான். ஸோ இந்த நம்பர் 0 ஆகிடுச்சா, அடுத்தது இந்த நம்பர் 0 ஆக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த 3 இருக்குது இல்லையா, 3 வந்து இதில் மல்டிப்ளை பண்ணுவோம். R3 -3 × R2. ஏன்னா அதாவது இங்கே இல்லை, சாரி, இதில் R1 வரணும். ஓகே, நான் தப்பு எழுதியிருக்கேன். 3 × 3 வந்து இதில் மல்டிப்ளை பண்ணணும் தானே. 3 -3 × 1 3 -3 0. அண்ட் இங்கே என்ன இருக்குது, -1 -1 -3 × இது 2 -1 -6 -7. இங்கே வந்து ஒரு மிஸ்டேக்கு, இதுதான் R1. ஓகே, R2 இல்லை, R3 -R1. ஓகே, அண்ட் அப்படி சுவான் இது பண்ண தெரியும் இல்லையா உங்களுக்கு. ஓகே, இப்போ காலம் 1ஐயும் இப்போ இந்த சைடு 2 0 வந்துடுது நமக்கு. இதை 0 ஆக்கணும். இந்த -7 0 ஆக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், இது ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு C1 C2வை C2 C3யை இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். ஓகே, காலம் 2 and 3யை இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். 5 5ன்னு இருக்கும்போது இது ரெண்டையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோனால என்னவாகும், இங்கே 0 வந்துடும். அதனால் என்ன பண்ணுறோம், இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு மற்ற எல்லா நம்பர்ஸும் அதே தான் இருக்கும். அண்ட் R3 gives R3 - R2. இப்போ 5 - 5 போட்டோம்னா 0 வந்துடும். ஓகே, மற்ற எல்லாமே நம்ம பண்ணிடணும். R3 இப்போ இது என்ன R3யில் தான் பண்ணுறோம் இல்லையா. இது 0 - 0 0, 5 - 5 0, -7 -6. அப்போ -7 + 6 = -1. ஓகே, அடுத்தது இது -8 -4. -8 + 4 = -4. ஓகே, இப்போ இது வந்துச்சு. நம்ம இப்போ ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸை எக்லோன் ஃபார்முக்கு எழுதிக்கிட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், ரைட்டிங் த ஈக்குவலண்ட் ஈக்குவேஷன் ஃப்ரம் எக்லோன் ஃபார்ம். எக்லோன் ஃபார்ம்லேருந்து ஈக்குவேஷன்ஸை எழுதுவோம். x - y + 2z = 3. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். 5y - 6z இது எப்படின்னு தெரியுது இல்லையா. இங்கே எடுத்தோம்னா இது தானே, x - y + 2 = 3. இது வந்து yயில் தானே. 5y - 6z = -4 z -4. இதை தான் நாங்கள் எழுதியிருக்கேன். ஓகே, -z -4, மைனஸ் கேன்சல், z = 4. இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். செகண்ட் ஈக்குவேஷன் 5y - 6z = -4. 5y = -6 × 4 = -4. 5y - 6 4s are -24. இது = -4. இப்போ 5y = -4. இந்த -24 இங்கே வந்ததுன்னா +24. அப்போ 5y = 20. y = 20/5. y = 4. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். we know the இப்போ we found
z and y. Z and y-ஓட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணோன்னா we get the value of x. x is equal to -1. Therefore x is equal to -1, y is equal to 4, z is equal to 4. ஓகேவா? இவ்வளவு தான் குவேஷன் எலிமினேஷன் மெத்தட். இப்போ ரேங்க் மெத்தடுக்கு போவோம். ரேங்க் மெத்தடில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று, இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரேங்க் மெத்தட் எப்படி பண்ணணும்னு ஃபஸ்ட்டு ஒரு தடவை பார்த்துடலாம். கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு எழுதிக்கிறோம். மேட்ரிக்ஸ் ஃபார்மை AX is equal to B இந்த ஃபார்மில் எழுதிக்கிறோம். அண்ட் அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு அகைன் கன்வெர்ட் பண்ணுறோமா, அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு ரெடியூஸ் பண்ணுறோம். இதுக்கு முன்னே செய்ததே தான், ரெடியூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஈக்குவலண்ட் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் சால்விங் த ஈக்குவேஷன். இதுதான் மெத்தடு. இப்போ ரேங்க் மெத்தடில் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது முக்கியமாக, நம்ம ரேங்க் மெத்தடில் முக்கியமாக இந்த கண்டிஷன்ஸு நமக்கு தெரியணும். இஃப் தேர் ஆர் n unknowns in the system, அதாவது இதை ரோன்னு சொல்லுவோம். ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ரேங்க்கை வந்து நம்ம ரோவில் தான் டினோட் பண்ணுறோம். ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ augmented matrix B is equal to n. Then the system is consistent and has a unique solution. Okay? If there are n unknowns, எல்லாத்துலையும் இதிலுமே n unknowns தான், இதில் n unknowns தான். அண்ட் இங்கே வந்து ஈக்குவல் டு n இருந்ததுன்னா கன்சிஸ்டன்ட் அண்ட் யூனிக் சொல்யூஷன். இப்போ ஈக்குவல் டு n மைனஸ் கே, கே இஸ் நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். n மைனஸ் கே, அப்போ சிஸ்டம் அப்பவும் கன்சிஸ்டன்ட்டு தான். பட் சிஸ்டம் ஹேஸ் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். இன்ஃபைனட்லி many solutions வரும். infinitely many solutions. okay, if there are 3 unknowns, இப்போ இதுக்கு முன்னே பார்த்ததுன்னா கன்சிஸ்டன்ட் ஃபார்முக்கு வந்தோம். okay, if there are 3 unknowns in a system and row of A is equal to row of A of B equal to 2. இப்போ 3 unknowns இருக்குது, இதோட ரேங்க் வந்து நமக்கு 2ன்னு வந்ததுன்னா then the system has many solution and form one parameter family. If there are 3 unknowns in a system equal to, இப்போ row of A and row of A of B is equal to 1. இப்போ 2வாக இருந்ததுன்னா has many solution. நம்ம ஃபைனலாக ஆன்சரில் இதை எழுதுவோம். has many solution. has இப்போ 1ன்னு இருந்ததுன்னா ஈக்குவல் டு 1ன்னு இருந்ததுன்னா சிஸ்டம் has infinitely many solution and form 2 parameter family. இங்கே வந்து ஈக்குவல் டு 2வாக இருந்ததுன்னா 1 parameter family, ஈக்குவல் டு 1ஆக இருந்ததுன்னா form a 2 parameter family. இப்போ row of A is not equal to row of A of B இருந்ததுன்னா it is inconsistent. மற்ற 4 கண்டிஷன்லேயும் கன்சிஸ்டன்ட் தான், எவ்வளோ சொல்யூஷன் வரும்ன்றது தான் வேரி ஆகுது. ஓகேவா? இந்த கண்டிஷன்ஸ் நம்ம மக்கப் பண்ணி வச்சுக்கணும். புரிஞ்சுக்கோங்க, இல்லை மக்கப் பண்ணிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட்டில் நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு தான் பார்க்கணும். கண்டிப்பாக புரிஞ்சே தான் செய்வேன்லாம் சொல்ல முடியாது. புரிஞ்சுக்க பார்க்கணும், புரிஞ்சுக்க முடியலையா மக்கப் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இது வந்து எப்படி நம்ம மைண்டில் வச்சுக்கிறோன்றது தான். என் சொல்யூஷன் இருக்கும்போது திரும்ப இங்கே போயிடுறேன். என் அன்னோன்ஸு ஈக்குவல் டு என்னன்னு இருந்ததுன்னா ரெண்டுமே ரோ ஆஃப் ஏவும் அக்மெண்டட் மேட்ரிக்ஸும் ஈக்குவல் டு 1ஆக இருந்ததுன்னா யூனிக் சொல்யூஷன் கன்சிஸ்டன்ட். எல்லா கண்டிஷன்லையுமே கன்சிஸ்டன்ட் தான். ஓகே, எப்போ இன்கன்சிஸ்டன்ட் ஆகுது? ரோ ஆஃப் ஏவும் ஏ ஆஃப் பியும் நாட் ஈக்குவலண்ட்டாக இல்லாதப்போ மட்டும்தான் இன்கன்சிஸ்டன்ட். மற்ற நேரம்லாம் கன்சிஸ்டன்ட் தான். அதே மாதிரி n மைனஸ் கேவாக இருந்ததுன்னா கன்சிஸ்டன்ட் தான், ஹேஸ் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன், இங்கே யூனிக் சொல்யூஷன், அவ்வளோதான். அண்ட் இப்போ ஈக்குவல் டு 2வாக இருக்கும்போது 3 unknowns இருக்குது, ஈக்குவல் டு 2வாக இருக்குது, ரேங்க் 2வாக வரும்போது 1 பேராமெட்ரிக் ஃபேமிலி. 3 unknowns இருக்குது, ஈக்குவல் டு 1ஆக இருக்கும்போது 2 பேராமீட்டர் ஃபேமிலி. இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன், இங்கே ஹேஸ் மெனி சொல்யூஷன், அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் நம்ம? இப்போ ரேங்க் மேட்ரிக்ஸ் எப்படி பண்ணணும்னு பார்க்கணும் இல்லையா? ரேங்க் மேட்ரிக்ஸ், ரேங்க் மேட்ரிக்ஸ் மெத்தடில் இப்போ இது கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. x மைனஸ் ஒய் ப்ளஸ் 2z இஸ் ஈக்குவல் டு 2, 2x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 4z இஸ் ஈக்குவல் டு 7, 4x மைனஸ் ஒய் ப்ளஸ் z இஸ் ஈக்குவல் டு 4. இதை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் ஃபஸ்ட்டு இந்த ரேங்க் மெத்தடில் என்ன பண்ணுறோம்? மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறோம் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை. அப்போ அந்த x y zலாம் எடுத்துகிட்டு பண்ணுவோம், அது நமக்கு நல்லாவே தெரியும். 1 மைனஸ் 1 2, 2 1 4, 4 மைனஸ் 1 1. இங்கே இருக்கிறது இந்த XYZ என்ன கொடுத்துருக்காங்களோ, XYZ PQRO என்ன கொடுக்குறாங்களோ அதை இங்கே எழுதியிருப்போம். XYZ இங்கே கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு இது வந்து
1.6ல் 1.7மே ஆல்மோஸ்ட் இது தான் இங்கே இந்த நம்ம எழுதுறோம் இல்லையா, இந்த இன்கன்சிஸ்டன்ட் இந்த கண்டிஷனில் மட்டும்தான் ட்ரைவல் நான் ட்ரைவல்னு எழுதுவோம், அவ்வளோதான். அது ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் சொல்லுவோம். சேம் மெத்தட் தான் இதில். ஓகே, இப்போ மேட்ரிக்ஸ் ஃபார்ம்க்கு எழுதிட்டோம். அடுத்தது அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் FB இஸ் ஈக்குவல் டு, இப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் எழுதிட்டோம் 1 - 2. இப்போ இந்த கான்ஸ்டன்ட்டில் இருக்குது இல்லையா, அதை எடுத்து இந்த சைடில் போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு ரெடியூஸ் பண்ணுறோம். இப்போ ரெடியூஸ் பண்ணால் இது தான் நம்ம இந்த எக்லோன் ஃபார்முக்கு கொண்டு வரணும். எய்தர் இந்த சைடு ஆர் இதை 0 ஆக்கணும். ஏதோ ஒரு சைடு நம்ம 0 0 0ன்னு கொண்டு வரும்போது நமக்கு இல்லைன்னா இந்த எண்டில் நம்ம 0வை கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோ. இப்படி கொண்டு வந்தாலும் ஓகே. அந்த எண்டில் நம்ம 0 இந்த அந்த எல் ஷேப்பில் நம்ம 0 கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இப்படி பார்ப்போம். இங்கே ஃபஸ்ட்டு கொஸ்டினை பார்க்கணும். என்ன பண்ணலாம்? இப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணாலே போதும். -1 + 1 இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு இங்கே 0 வந்துடும். அப்படி பார்க்கலாம் இல்லையா? ஜஸ்ட் இல்லைனா இப்போ நம்ம ரிப்ளேஸ் பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? இங்கே 2 and 4ன்னு இருக்குது. ஸோ R2 வந்து R2 - 2 × R1. இதை 2ல் இந்த ஈக்குவேஷனை 2ல் மல்டிப்ளை பண்ணணும்னா 2 - 2 0ன்னு வந்துடும். ஸோ R2 வந்து இதில் பண்ணுவோம். அண்ட் இங்கே 4 இருக்குது, இதுவுமே இங்கே 1ன்னு இருக்கா. ஸோ 4ல் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு இதுவுமே 4 ஆகிடும். 4 - 4 0ன்னு வந்துடும். அப்போ ரெண்டு சைடு 0 வருதுன்றதுனால நம்ம இதே எழுதிப்போம். R2 இஸ் R2 - 2 R1. R3 வந்து R3 - 4 R1. ஓகே, R1 போது நம்ம இது எல்லாமே இந்த ரோ ஃபுல்லாக இது ஃபுல்லாகவே பண்ணணும். இந்த ரோ ஃபுல்லாக பண்ணணும். ஓகே, அண்ட் சால்வ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இப்போ நமக்கு இது ரெண்டும் 0 0 வந்துடுது. இப்போ இங்கே மட்டும்தான் 0 வரணும். அப்போ என்ன பண்ணலாம்? இது ரெண்டும் இங்கே 3 இருக்குது. ஸோ R3 - R2 போட்டாலே போதும், இது 0 ஆகிடும். ஓகே, அப்போ இங்கே எத்தனை அன்னோன்ஸ் இருக்குது நமக்கு? இது என்னென்னா ரோ ஆஃப் ஏ. இங்கே பார்த்தோம்னா ரோ ஆஃப் ஏல பார்க்கும்போது இதுவுமே 3x y z தெரியாது. இங்கே பார்க்கும்போதும் x y z அக்மெண்டட் மேட்ரிக்ஸில் பார்த்தாலும் நமக்கு x y z தெரியாது. ஸோ ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 3. அதுதான் என்ன, இட் ஹாஸ் யூனிக் சொல்யூஷன். நெக்ஸ்ட்டு இந்த யூனிக் சொல்யூஷனை நம்ம எப்படி எழுதுறோம்? ரைட்டிங் த ஈக்குவலண்ட் ஈக்குவேஷன் ஃப்ரம் எக்லோன் ஃபார்ம். எக்லோன் ஃபார்ம்லேருந்து ஈக்குவலண்ட் ஈக்குவேஷன்ஸை எழுதுவோம். x - y + 2z இஸ் ஈக்குவல் டு 2 இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். 3y இஸ் ஈக்குவல் டு 3 இது செகண்ட் ஈக்குவேஷன். -7z இஸ் ஈக்குவல் டு -7 தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ இதில் தேர்ட் ஈக்குவேஷன்லேருந்து z இஸ் ஈக்குவல் டு -7 டிவைடட் பை -7 which is equal to 1. z is equal to 1. செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து 3y is equal to 3, y is equal to 3/3 equal to 1, y is equal to 1. இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். x - y plus 2z is equal to 2. இப்போ we know that we found the values of y and z. அதை substitute பண்ணுறோம். substitute பண்ணோன்னா we get the value of x. x is equal to 1. அவ்வளோதான். இப்போ இங்கே எல்லாமே 1 1 1ன்னு வந்துடுது. இதே தான் நம்ம ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த மெத்தடில் தான் எல்லாமே பண்ணுறோம். இப்போ 3/3 மேட்ரிக்ஸாக இருந்தாலும் பண்ண தெரியணும். இதே 2/2 தெரிஞ்சிருதுன்னா உங்களுக்கு நார்மலாக 3/3 மேட்ரிக்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியும் இல்லையா, அந்த மெத்தடில் சால்வ் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஓகேவா? அது ஒரு எக்ஸாம்பிள் சமம் நான் 3/3 மேட்ரிக்ஸ்லேயும் ஒன்று போடுறேன் இன்னொரு வீடியோவில். உங்களுக்கு ஆல்ரெடி நல்லா தெரியுன்றதுனால இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் பர்பஸ் தான். நீங்கள் உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் படிச்சிருவீங்க, படிச்சுமா இல்லையான்னு தெரியல, அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் அந்த கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே வரும். ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறேன், இதில் ஃபுல் மார்க் ஃபஸ்ட்டு சாப்டரில் எந்த 1 மார்க் கேட்டாலும் 2 மார்க்கில் கேட்டாலும் 5 மார்க்கில் கேட்டாலும் எதில் கேட்டாலும் அந்த மார்க்ஸ் ஃபுல்லாகவே எடுத்துருவேன் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு இருக்கணும். அதுக்காக தான். ஓகேவா? அதுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்யூ.